ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சிக்கன் தண்ணி குழம்பு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த சிக்கன் மேலே ஒரு ஸ்பூன் மஞ்சளை போட்டாச்சு. அதில் கொஞ்சம் அப்படியே தண்ணி ஊற்றிக்கோங்க. எப்போவுமே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே இது மாதிரி தான் க்ளீன் பண்ணணும், சரிங்களா? மஞ்சள் கல் உப்பெல்லாம் போட்டு இப்போ நம்ம கல்லுப்பு போட்டாச்சு. கல்லுப்பு போட்டு நல்லா இது மாதிரி கழுவிக்கணும். கழுவி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் தண்ணி குழம்பு ரெசிபி சமைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சூப்பர் ரெசிபி நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நம்ம டக்கு டக்குன்னு சமைச்சிட்டே இருக்கலாம். பாருங்கள், வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம கறி குழம்புலாம் செய்கிறோம் அப்படின்னாலே இது மாதிரி இலை, பட்டை, சுருள் பட்டை, சோம்பு, கசகசா, அன்னாச்சிப்பூ எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சமையல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஈரம் இல்லாதவர்களுக்கு நல்லா காயணும். கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் பாயில் ஊற்ற முடியும். ஸோ காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். நாங்கள் சன்லாண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் எப்போவுமே யூஸ்வலாக சமையலுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதே சமையல் ஆயிலை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். சிக்கன் தண்ணி குழம்பு ரெசிபி ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா இலை, பட்டை, சுருள் பட்டை, சோம்பு, கசகசா, அன்னாச்சிப்பூ எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுட்டு வதக்கிக்கலாம். சிக்கன் ப்ரோட்டீனு. ஸோ நம்ம வீட்டில் சின்ன பசங்களாம் இருக்காங்க, அவங்க ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க, இன்னும் கூட கொஞ்சம் செதை பிடிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் இது மாதிரி சிக்கன் ரெசிபீஸ் தான் செஞ்சு கொடுங்க. இது மாதிரி சிக்கன் தண்ணி குழம்பு செஞ்சிங்கன்னா சாப்பாட்டோட சேர்த்தோ இல்லை தோசை, இட்லி கூட சேர்த்தோ வீட்டில் இருக்கவங்க கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சால்ட் போட்டு வதக்கிக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக அந்த வெங்காயம் வதங்கும். நம்ம செய்கிற ரெசிபீஸில் எப்போவுமே வெங்காயம், தக்காளி நல்லா வதங்க விடுங்க.
வதங்கினா தான் நல்லாயிருக்கும். ஃபைனல் அவுட் போட்டு சொல்லிட்டு நாங்கள் செய்கிற மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி சிக்கன் தண்ணி குழம்பு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம வீட்லேயே வந்து அரைச்சிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கடையில் வாங்கிறத விட நம்ம வீட்லேயே வந்து அரைச்சி அதை வந்து நம்ம சமையலில் பயன்படுத்துங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்கள், நாங்கள் கூட இஞ்சியும் பூண்டையும் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். ஸோ நாம் வீட்லேயே அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதனால தான் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துட்டோம். ஸோ இப்போ கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் நிறைய சமையல் ரெசிபீஸ்லாம் குக் பண்ணி போட்டிருக்கோம். எல்லாத்தையும் பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், அதில் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் தூவி விட்டுக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ நம்ம என்ன ரெசிபி செஞ்சாலும் அதில் கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் சேர்த்துக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம சிக்கன் வந்து சேர்க்க போகிறோம். சிக்கன் குழம்பு செம்ம ஈஸி. இந்த சிக்கன் தண்ணி குழம்பு யார் வேணாலும் செஞ்சிடலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஈஸியாக இவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களும் இந்த சிக்கன் தண்ணி குழம்பு ரெசிபி அவங்க வீட்டில் இதே மாதிரி செய்யட்டும். சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதே மாதிரி செஞ்சு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் நல்லா தூவி விட்டுக்கலாம். மஞ்சள் வந்து ஆன்டிபயாட்டிக்கு. ஸோ அதனால் அது வந்து நம்ம செய்கிற ரெசிபீஸ்லலாம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இப்போது வெறும் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போட்டாச்சு. இது காரத்துக்காக, கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும்ல நம்ம செய்கிற ரெசிபி. அதனால் கொஞ்சம் காரத்துக்காக வெறும் மிளகாய்த்தூள் இப்போ போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கோம். இப்போது அடுத்து நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய்த்தூள். நம்ம வீட்டில் வந்து மிளகாய்த்தூள் வந்து தனியாக சேர்த்துருப்போம், பருப்பு வகைகள் சேர்த்துருப்போம், எல்லாமே இருக்குது இல்லையா? ஸோ அது வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா இது மாதிரி கிண்டிக்கோங்க. இப்போ கல்லுப்பூ சேர்த்துக்கலாம். சமையல்லாம் கல்லுப்பு பயன்படுத்தினா ரொம்ப ருசியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து மொத்தமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுடுங்க. ஒரு 2 கொதி நல்லா வரட்டும். வந்துடுச்சுன்னா அருமையான சிக்கன் தண்ணி குழம்பு ரெசிபி தயாராகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான சிக்கன் தண்ணி குழம்பு ரெசிபி தயார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு அது கூட எது கூட வேணுனாலும் நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் உங்களுக்காக நிறைய குக்கிங் வீடியோஸ்லாம் வந்து போடுறோம். ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு சமையலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.